கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல தருணத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருமே எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற முக்கியமான ஒரு விஷயத்தை மக்கள் மறந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு முஸ்லிம் என்றால் அவன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒருவர் கற்றுக்கொண்டால் அவர் இந்த உலகத்திலும் சரி, நாளை உள்ள மறுமை நாளிலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் ஷைத்தானுடைய தாக்கத்தையும் மனிதர்கள் விடக்கூடிய நிலைமையில் உள்ளாவார்கள். ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டால், அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் என்றால் மறுமைக்காக வாழ வேண்டும். அந்த மறுமைக்காக கூட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமாக இருக்கிறார், பிறப்பிலிருந்தே முஸ்லிமாக இருக்கிறார், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார். இப்படியான இஸ்லாமியர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையை எந்த அடிப்படையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலேயுமே நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதிலே முதல் அடிப்படை என்ன? நீங்கள் இந்த உலகத்திலேயும் வெற்றி பெறணும், நாம நாளை மறுமையிலேயும் வெற்றி பெறணும், நல்ல ஒரு மனிதராக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஷைத்தானுடைய தாக்கம் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இது அனைத்துக்குமே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு என்னவென்றால், மனிதன் வாழும் பொழுது அந்த வாழ்க்கைக்கான முதல் விஷயமாக அவன் பிறந்ததிலிருந்தே அவன் எப்படி இருக்கிறான் என்று மனுஷன் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் மனிதன் சிந்திக்க வேண்டாம். அது எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு அதிகமான அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொன்னால், மனிதர்கள் வாழும் பொழுது செய்யக்கூடிய தீமைகளிலும் சரி, செய்யக்கூடிய நன்மைகளிலும் சரி, எந்த அளவிற்கு அவர்கள் கண்ணும் கருத்துமாக தீமையை விட்டு விலகி இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நன்மைகளை அதிகமாக செய்கிறார்களோ, அதை விட ஒரு படி மேலாக, ஒரு படியில் அதுக்கும் மேலாக மனிதன் எந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இறுதி முடிவில் தான். இந்த உலகத்திலேயே நாம் சிந்திச்சு பாருங்களேன், ஒரு தொழிலாளி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அவர் வேலை செய்கிறார். அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு மனிதரா, நேர்மையான ஒரு வியாபாரியா, தன்னுடைய முதலாளிக்கு நல்ல ஒரு நேர்மையான ஒரு தொழிலாளியா அவர் இருந்து கொண்டு வருகிறார். ஆனால் அந்த 20 வருஷத்துக்கு மேலாக அவருக்கு என்று ஒரு முடிவு வரும். எப்பொழுது முடிவு வரும்? முடிவு என்பது தானாகவே ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம். அந்த கம்பெனியில் நல்ல ஒரு பேர் எடுத்தவர், நேர்மையாக இருந்தவர், குடும்ப கஷ்டத்துக்காகவோ ஏதோ ஒருக்காகவோ மோசடி செய்கிறாரு, திருடுறாரு. அப்போ அந்த ஓனர் என்ன செய்வார்? இந்த 20 வருஷம் நீ நல்லா இருந்த, அதனால் நான் இதை உனக்கு மன்னிச்சு விட்டுட்டேன், அந்த மாதிரியா சொல்லுவார்? இதுதான் உனக்கு கடைசி, நீ வேலையை விட்டு போயிடு. அந்த 20 வருஷம் நீ நல்லா இருந்ததை பார்க்க முடியல, ஆனால் இப்பொழுது நீ தவறு செஞ்சிட்டிய, நான் இந்த காரணத்திற்காக தானே நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். அப்போ 20 வருஷம் மனுஷனாகவே இருந்தாலுமே, 20 வருடம் அவர் என்னதான் தனக்காக உழைத்து கொடுத்தாலுமே, அவர் ஒரு காரியத்தை அவர் வேலையை விட்டு விலகக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு தவறு செய்தாரே ஆனால், அந்த இருக்கிற நன்மைகள் எல்லாம், அவர் செஞ்ச நல்ல காரியம் எல்லாம், அவர் செய்த எல்லா நன்மைகளும் அந்த ஓனருக்கு மறக்கடிச்சுட்டு அவர் மறந்துட்டு கடைசியில் செய்த தீமை மட்டும்தான் நிகழ்நிற்கும். அதுதான் முதலில் நிற்கும். அவரை பற்றி மற்ற விசாரித்தா கூட நல்லவர் தான், ஆனால் கடைசியில் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு என்று சொல்லக்கூடிய நிலைமையில தான் மனிதர்களே இருக்கிறோம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு மேலாக பார்க்குறான். எந்த அளவுக்கு பார்க்குறான்? ஒருவர் ஒரு 20 வயசில் அவர் இஸ்லாத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அதனால் அல்லாஹ் மறுமையில் முடிவெடுக்கிறானான்னு பார்த்தா கிடையாது. அல்லது ஒரு 40 வயசில் அவர் இஸ்லாத்திலே தான் இருக்கிறாரு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்து அதற்கு பிறகு 40 வயசு வரைக்கும் இவர் இஸ்லாத்தில் இருந்திருக்கிறாரு, அதனால் இவருக்கு சொர்க்கம், அதனால் மறுமை வெற்றி என்று அல்லாஹ் கொடுக்குறானா என்று பார்த்தால் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பது என்ன? மனிதர்கள் அனைவருமே அவருடைய மறுமை வாழ்க்கையை முடிவு செய்வது என்பது மரணம்தான். அந்த மரணிக்கும் பொழுது அந்த இறுதி நொடி, அந்த இறுதி தருணம் அவர் என்னவாக இருந்தார், அந்த இறுதி நேரம் அவர் என்னவாக இருந்தார், கடைசி முடிவின் அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவை எழுதுகிறான். உதாரணத்துக்கு சிந்திச்சு பாருங்க, ஒருத்தர் 60 வயசில் மௌத்தாகிறன்னு வச்சுக்கோமே, 60 வயசு வரைக்கும் என்னென்னமோ பல தவறான காரியங்களை 59 வயசு வரைக்கும் செய்கிறார். ஷிர்க் வைக்கிறாரு, அதிகமான ஹராமான காரியங்களை செய்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறார். இவ்வாறெல்லாம் செஞ்சுட்டு அதற்கு அடுத்த ஒரு வருடமோ 6 மாதமோ 1 மாதமோ அல்லது 1 வாரமோ அதற்கு முன்னால் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அந்த இறுதி முடிவை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு 59 வயது வரைக்கும் நல்லவராக இஸ்லாத்தை ஏற்று தௌஹீதை புரிந்து கொண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஷிர்க் வச்சு அல்லாஹ் இல்லை என்ற அந்த ஒரு கட்டத்திற்கு அவர் வந்து விடுவாரே, ஆனால் அவருடைய மொத்த நல்லறங்களுமே அழிஞ்சிடும். கிட்டத்தட்ட 59 வருட காலங்கள் அவர் செய்த மொத்த நன்மைகளுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து அந்த இறுதி முடிவு என்ன என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறார். முஸ்லிம் என்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இறுதி முடிவு எப்படி இருக்கணும், நம்முடைய இறுதி முடிவு என்னவாக இருக்க வேண்டும், நம்முடைய இறுதி முடிவு நல்லதா அல்லது தீயதாக அமையணுமா என்று ஒவ்வொரு முஸ்லிமுமே இதில் மிக சரியாக இருக்கணும். நமக்கெல்லாம் மிகப்பெரிய முன் உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஜாயிலுக லின்னாசி இமாமா, அவர்தான் மனித குலம் அனைவருக்குமே தலைவராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு, அதற்கடுத்து அவர்களுடைய பேரன்களுக்கு, அதற்கடுத்து சந்ததிகளாக இன்றைக்கு ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஒவ்வொரு பெற்றோர்களுமே எதை தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய தவறினார்களோ அதை வசியத்தாகவே பெற்றுக்கொண்டார்கள், ஒரு வாக்குறுதியாகவே பெற்றுக்கொண்டாங்க. மரணிக்கின்ற அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய சந்ததிகள் யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளை இடத்துல எப்படி ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும், நான் இறந்து விட்டால் அதற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற வாக்குறுதியை தந்துவிட்டு பெற்றுவிட்டு தான் மௌத்தையே அடைஞ்சாங்க. அந்த மாதிரி இறுதி கட்டத்தில் என்ன அப்படி கேட்டாங்க? இன்றைக்கு நாம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளை நன்றாக இருக்க, மரணித்ததற்கு பிறகும் நல்ல ஒரு நிலைமையில் இருப்பதற்காக, அந்த நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது தான் எப்படி நல்லபடியாக வாழ்ந்தோமோ அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளும் வாழணும், தன்னுடைய சந்ததிகளும் வாழணும், அவர்கள் எந்த விஷயத்திலும் கஷ்டப்படக்கூடாது, அதற்காக வசியத் செய்கிறாங்க. சொத்து எழுதி வைக்கிறது, அந்த இறுதி தருவாயில் மரண சாசனம் செய்கிறது, இதையெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது, அதை செய்யணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சந்ததிகளும் செய்திருக்கிறார்கள். அது என்ன விஷயம்? ஒவ்வொரு முஸ்லிமுமே எந்த அடிப்படையில் வாழணும், எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 124வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வஸா பிஹா இப்ராஹிமு பனிஹி வ யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மேலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்தார்கள். வஸ்ஸானா அறிவுரை செய்தாங்க, வசியத்தை பெற்றுக்கொண்டார்கள் அர்த்தம். வசியத்தை ஒரு வாக்குறுதியை வாங்கி கொண்டார்கள். என்னவென்று, யா புனைய, அருமை மகனே, இன்னல்லாஹ் ஸ்தஃபா லக்குமுத்தீன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்து விட்டான். நானும் முஸ்லீமாக இருந்திருக்கிறேன்,
உங்களுடைய தகப்பன் நானும் முஸ்லீமாக இருந்திருக்கிறேன், நீங்களும் அல்லாஹ் உங்களுக்கும் அந்த இஸ்லாம் என்ற அந்த அருட்கொடையை தந்திருக்கிறான், அதற்காக தேர்வு செய்திருக்கிறான், நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், பலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். அந்த மரண தருவாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் அனைவருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த அந்த அறிவுரை என்பது இறுதி தருவாயில் நாம் முஸ்லிம்கள், நாம் முஸ்லிமாகவே தவிர மரணிக்க கூடாது. அதுக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அம் குன்தும் ஷுஹதா இத் ஹலர யாக்கூப் அல் மவுத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயை அடைந்த பொழுது என்ன செய்தார்கள்? இது காலலி பனீஹி, தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நான் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தேன், நீங்களும் இப்பொழுது அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். நான் மரணிச்சிட்டேன், அல்லாஹ் என்னை கைப்பற்றி கொண்டான், அதற்கு பிறகு உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை கடவுளாக ஏற்றுக்கொள்வீர்கள்? வணக்கத்திற்குரியவன் யாராக இருப்பார்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த பிள்ளைகள் பதில் சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பதில் சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக, என்னுடைய தந்தையே, உங்களுடைய இறைவன் யாரோ அந்த இறைவன், வ இலாஹ ஆபாயிக்க, என்னுடைய முன்னோர்கள், உங்களுடைய கடவுள் மட்டும் கிடையாது, உங்களுக்கான இறைவன் மட்டும் கிடையாது, உங்களுடைய முன்னோருக்கான இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா, இஸ்மாயிலுக்கு, இப்ராஹிமுக்கு, இஸ்ஹாக்குக்கு யார் அல்லாஹ்வாக கடவுளாக இருந்தானோ அவனை தான் நாங்கள் வணங்குவோம். அந்த ஒரு கடவுள் தான் எங்களுக்கு இருக்கிறான், அவர்களை தான் நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவர்கள் சந்ததிகள் அனைவருமே எந்த அடிப்படையில் வாழ்ந்திருக்கிறாங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து பெற்று கொண்ட நிலையிலேயே, தன்னுடைய பிள்ளையிடத்திலிருந்து வாக்குறுதி பெற்ற நிலையில மரணிச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஒரு முஸ்லிமுக்கு தேவை என்பது அவனுடைய இறுதி நேரம், அவனுடைய இறுதி தருவாய், அவனுடைய மரண தருவாய். அந்த மரணம் அடைஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த மரணம் தொண்டை குழியை அடையும் பொழுது நம்ம அனைவருக்குமே தெரியும், அந்த உயிர் தொண்டை குழியை வந்து அடையும். அந்த நேரத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாருன்னு வைங்க, அது ஒரு பொழுதும் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு முன்னால் வரைக்கும் இந்த உயிர் பயத்தில் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. நமக்கு தெரிந்த வரலாறு தான் ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்து தான் இறக்க போகிறோம் என்பதற்காக ஃபிரௌன் நான் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் தான் என் கடவுளை என்று சொன்னான். ஆனால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? 4வது அத்தியாயம் 18ஆம் வசனத்திலே, வலைஸத்து தௌபத்துல் லதீன யஅலமூன ஸய்யாத், வாழ்க்கை பூரா தவறுகளை செய்து, வாழ்க்கை முழுவதும் பல தவறுகளை செய்து, மேலும் ஹத்தா இதா ஹலர அஹதக்குமுல் மவுத், உங்களுக்கு ஒருவருக்கு மரணம் வரும் பொழுது நீங்கள் தௌபா செய்றீங்கன்னு வைங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறீங்கன்னு வைங்க, அது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் மரண தருவாயில் ஒருவர் இருக்கிறாரே, ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் பல தவறுகளை செய்கிறார், ஆனால் இறுதி கட்டத்தில் அந்த மரணம் வரும் பொழுது அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ்வை எப்படியாவது நாம் தொழுதுறணும், நாம் எப்படியாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த இறுதி நேரத்தில் மரணத்திற்கு பயந்து மரண வேதனை தாங்க முடியாமல் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரே, ஆனால் அது அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த ஒரு பாவ மன்னிப்பும் அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படாது. பாவ மன்னிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த இஸ்லாத்திற்கு வருவதாக இருந்தாலும் சரி, அது மரணத்திற்கு முன்னால் இருக்கணும், இந்த மரண வேதனைக்கு முன்னால் இருக்கணும். அந்த நிலைமையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வான். அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யாரெல்லாம் மரண படுக்கையில் இருப்பாங்களோ, மரணத்தை அடைவதற்கு ஒரு வாரமோ எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது, அந்த படுக்கையில் இருப்பாங்க, மரண படுக்கையில் இருப்பார்கள். மரணம் வந்து தொண்டை குழியை அடைகிறது என்பது ரொம்ப சிறிது நேரம்தான். இந்த தொண்டை குழியை அடைந்து விட்டால் உடனே மரணம் ஏற்பட்டோம். ஆனால் மரண தருவாய் என்பது அப்படி கிடையாது.
அந்த மரண படுக்கை அந்த வேலை வந்து அந்த படுக்கையில் வைத்த பிறகு அவர் எத்தனை மாதம் கழித்து வேண்டுமானாலுமே அவர் மரணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி நிலையில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, கூனு ஷஹத், அவருக்கு நீங்கள் ஷஹாதா சொல்லிக் கொடுங்க, நீங்கள் அவங்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல வைங்க. அவ மரணம் என்பது தொண்டை குழியை அடைந்து விட்டால் அதோட முடிஞ்சு போச்சு. அதற்கு முன்னால் தௌபாவாக இருந்தாலுமே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலுமே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஒருவர் ஏற்றுக்கொண்டாரே ஆனால் அப்படிப்பட்ட அந்த இறுதி முடிவு தான் நமக்கு சரியான முறையில் மறுமையிலே வெற்றி தரும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இந்த இறுதி தருவாயை நாம் மிக மிக அதிகமாக கவனம் செலுத்தணும். அப்போ நமக்கு இந்த இறுதி தருவாயில் நாம் எந்த அடிப்படையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிய முடியுமான முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா ஒரு 40 வயசில் மரணம் வருதுன்னு ஒருத்தருக்கு தெரியுதுன்னு வைங்க, 39 வருஷமும் நல்லா இருந்துட்டு, அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் தௌபா செஞ்சு அல்லாவை ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மரணம் எப்பொழுது என்று தெரிகிறது. அவ இந்த நிலையில் இருக்கும் பொழுது இது சரிப்பட்டு வருமா? இது அவ எல்லாருமே மனிதர்கள் அனைவருமே தீமை செய்யக்கூடியவர்களாகத்தான் ஆவாங்க. அதனால தான் என்ன அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான், உங்களுக்கு மரணம் என்பது எப்பொழுது வரும்னே தெரியாது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிருமே கண்டிப்பாக மரணத்தை அடையும். ஆனால் எப்பொழுது மரணிப்போம்னு தெரியுமானா தெரியாது. அவ எப்பொழுது மரணிப்போம் என்று தெரியாத பட்சத்தில் இறுதி நேரத்துக்காக எப்படி தயாராகுது? இப்படி அதிகமான நபர்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஒரு எண்டு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த எண்டுக்கு அதுக்கான ஏற்பாடை சரியாக செஞ்சிடலாம். அப்படி தெரியல, இறுதி முடிவு எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாத பட்சத்தில் நாம் நம்முடைய இறுதி முடிவை எப்படியெல்லாம் அமைத்து கொள்வது, அதற்கான வழி என்ன என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. எந்த அளவுக்கு சொல்லி தருகிறது? நீங்கள் நாளை மறுமைக்காக என்ன சம்பாதித்திருக்கிறோன்னு சிந்திச்சு பாருங்க. மரணத்தை மறைத்து வைத்ததற்கு காரணமே மனிதர்கள் ஒவ்வொருவருமே சிந்திக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ வல் தன்லுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நாளை மறுமைக்காக எதனை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் முன்னாடி ஒரு வாட்டி அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லிட்டான். அல்லாஹ்வை அஞ்சுங்க, மரணம் வருவதற்கு முன்னால் அந்த மறுமைக்காக என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வத்தக்குல்லா, மறுபடியும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று ஒரே வசனத்தில் சொல்கிறான். வேற எந்த இடத்துலையுமே இந்த இரண்டு அல்லாஹ்வை அஞ்சுதலை பார்த்ததே கிடையாது. ஒரு அறிவுரைக்கு முன்னாலும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்கிறான், அந்த அறிவுரைக்கு பின்னாலுமே அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்கிறான் என்றால், அப்போ மரணம் என்பது எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை என்றால் ஒவ்வொரு மனிதருமே தான் என்ன செய்திருக்கிறோம் சிந்திச்சு பார்க்கணும், தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சிந்திக்கணும். நாம் இன்னைக்கு ஒரு நாள் என்னவெல்லாம் செய்தோம் ஒரு இரவில் சிந்திச்சு பாருங்க. அதுக்காக கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எது மிஸ் ஆச்சு? இன்றைக்கு நாம் ஃபஜ்ர் தொழுவுல, நாளைக்கு தொழுதாக வேண்டும் என்ற அந்த திருத்துகிற மனப்பான்மை இருக்கணும். அல்லது தவறை செய்கிறோன்னு வைங்க, தவறை செய்யும் பொழுது கூட இந்த மரணமும் மரணத்தை மறைத்து வைத்திருப்பதும் அல்ல நமக்கு தெரியாமல் வைத்திருப்பதோ, இறுதி முடிவு உங்களுக்கு நல்லதாக அமைவதற்காக அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நன்மை செய்யும் பொழுதும் நீங்கள் சிந்திக்க வேண்டும், இதுவே நமக்கு கடைசியாக இருந்தா, இது நமக்கு கடைசி நிமிடமாக இருந்தா, ஒரு தர்மம் செய்கிறோம், அந்த தர்மத்தை கொடுத்துட்டு இதுதான் நமக்கு கடைசி நேரமாக இருந்தா, இந்த நேரத்தில் நாம் தர்மம் செஞ்சு நல்ல ஒரு நிலையில் அடைஞ்சிடலாமே என்று ஒவ்வொரு முறையுமே தொழுகையை விடுறீங்களா யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு தீமையும் செய்கிறீங்களா யோசித்து பாருங்கள். ஒரு வேளை இன்னைக்கு நம்முடைய நேரமாக இருந்தால் அடுத்த செகண்டு நம்முடைய உயிர் போயிடுச்சுன்னா, ஒருத்தருக்கு மோசடி செய்கிறோம், அந்த மோசடி செய்கிறதுக்கு முன்னாடி இது நம்முடைய இறுதி நேரமாக இருந்தால், நமக்கு இன்னைக்கு மரணம் வந்துருச்சுன்னா மோசடி செஞ்ச ஒரு நிலையில் மரணிப்போம்ல, அவள் கெட்ட ஒரு செயலில் நம்ம மரணிக்கிறோம், அதனால் செய்யக்கூடாது என்று மனுஷன் திருந்துவான். திருடுறீங்க ஒரு பொருளை, ஒரு திருட்டை விட்டும் இதை காப்பாற்றுது, பல தீமைகளை விட்டும் இதை காப்பாற்றுது. மனைவியை அடிக்கிறோம் அல்லது திட்டுறோம், இப்படியான பல செயல்களை குடும்பத்தில் செய்கிறோம், பல பிரச்சனைகள் உண்டாகுது. அந்த அடிப்பதற்கு முன்னால், அந்த கோபப்படுவதற்கு முன்னால், அந்த அடிப்பதற்கோ கோபப்படுவதற்கோ முன்னால்
நமக்கு இது கடைசி நாளாக இருந்தால், இது நமக்கு கடைசி நேரமாக இருந்தால், அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு மரணம் கொடுத்துட்டானா நிம்மதியான வாழ்க்கையாகும். அடிக்க மாட்டோம், திட்ட மாட்டோம், கோபப்பட மாட்டோம், மனுஷனுக்கு மனுஷன் மோசடி செய்ய மாட்டோம், மனிதர்களுக்கு மனிதர்கள் திட்டிக் கொள்ள மாட்டோம், குரோதத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம். அப்போ இந்த கடைசி நிமிடம் என்பது அதை யோசிக்க வைக்கிற அந்த செயல் கூட நம்மை ஒரு நல்ல மனிதனாக திருத்துது, நல்ல ஒரு ஆளாக திருத்தது. இப்படி ஒவ்வொரு நன்மையிலும் சரி, ஒவ்வொரு தீமைகளிலும் சரி, கடைசி நேரம் இதுவாக இருந்தால் என்ன பண்ணுறது? கடைசி நேரம் அல்லாஹ் இதுவாக அமைத்து விட்டால் என்ன செய்வது? மரணம் என்பது எப்பொழுது வரும் என்று கூட தெரியாது, அது உறுதியாகிவிட்டது. ஆனால் எப்பொழுது வரும்னு தெரியாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான், வலவு குந்தும் ஃபி புரூஜிஹிம் முஷய்யதா, உறுதியான கோட்டைகளில் அந்த கோட்டைக்குள்ளே போனால் மரணமே வராது என்று நீங்கள் ஒரு இடத்தில் போய் ஒளிந்து கொண்டாலும் சரி மரணம் வரும். அது உறுதியான விஷயம். ஆனால் எப்பொழுது ஒன்று யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்போ அதை சிந்தித்து பார்த்து நம்முடைய இறுதி முடிவை நாம் சரி செய்யலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்த்து நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதும் அல்லாஹ்வை அஞ்சுவதை நாம் பலப்படுத்துவதுமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும் நமக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்துகிறான். பல குடும்பங்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரையும் கஷ்டமும் படுத்தலை. இப்படியான ஒரு நிலையில் வாழ்ந்துவிட்டு நிம்மதியாக மரணிக்கலாம். மறுமையில் என்ன? அந்த இறுதி முடிவை முஸ்லிமாக நல்லதாக உங்களுக்கு அமைந்ததன் காரணத்தினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமையை கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக அமைத்து வைத்திருக்கிறான். ஆகவே அந்த இறுதி முடிவு நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முதல் வழி என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யோசிக்க சொல்கிறான். நீங்கள் என்ன மறுமைக்காக செய்து வைத்துள்ளீர்கள்? மறுமைக்கான ஒரு செயலா? ஒரு தீமையை செய்யும் பொழுது யோசிங்க, ஒரு நன்மையை விடும் பொழுது யோசிங்க. உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டாலே இறுதி முடிவு உங்களுக்கு நன்மையாக அமையும் என்று சொல்கிறான். ஆகவே அல்லாஹ்விடத்தில் நாம் நல்லவராக நம்ம மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கு முதல் செயலாக நாம் செய்யக்கூடியது, நாம் ஒவ்வொரு செயலுமே நன்மையோ தீமையோ அது செய்யும் பொழுதெல்லாம் நாம் நம்முடைய மரணத்தை நினைத்து பார்க்கணும். அது எப்பொழுது வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த ரூபத்தில் வரும், எதெல்லாம் தெரியாது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒருவருக்கு இந்த இடத்தில்தான் மரணத்தை அல்லாஹ் விதித்து வைத்து விட்டான் என்றால் அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே பயணிக்க வைத்து மரணிக்க வைக்கிறான். உதாரணத்துக்கு ஒருத்தர் சென்னையில் தான் மௌத்தாகணும்னு வைங்க, அல்லாஹ் அதற்கான ஒரு ஏதாவது ஏற்பாடை செஞ்சு அவரை சென்னைக்கு போய் அடைய வச்சு அந்த இடத்துல மரணத்தை தருவான். அபுதாவுதில் பதிவான ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் நாடி விட்டால் எப்பொழுது நாடுவான், எந்த இடத்தில் நாடுவான், எப்படி நாடுவான் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய இறுதி முடிவு நமக்கு மிக முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நாம் வாழுகிறோம். ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த நொடிக்காக வாழக்கூடாது, நாளை மறுமைக்காகவும் நாளைக்கு வரக்கூடிய அந்த மரணத்திற்காகவும் அடுத்த நொடி வரக்கூடிய அந்த மரணத்திற்காகவும் தான் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்று கூறி அப்படி வாழ்ந்து அல்லாஹ் மறுமையில் அதிகமாக நன்மைகளை தந்து நல்ல ஒரு முறையில் நம்மளை எழுப்புவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன்.